உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா காலேஜில் என் பக்கத்தில் வந்து உட்காருவ? உன் பக்கத்தில் உட்காந்துதாடா தப்பு. தப்பு தான்டா. என் பக்கத்தில் வந்து உட்காரணுன்னா அதுக்கு தகுதியும் தராதாரமும் வேணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம். உட்காரதுல என்னடா ஸ்டேட்டஸு? உன்னையும் என்னையும் தாங்கிறது ஒரே சேர் தான்டா. சேர் வேணா ஒன்றா இருக்கலாம்டா, ஆனால் நீயும் நானும் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் எவனாச்சும் என் பக்கத்தில் உட்காரணும்னு நினைச்சாலே அவனுக்கு நான் பக்கம் தாண்டா ஒன்றும். டேய் தம்பி, இவன் தான் அடிச்சவன் காலேஜே சொல்லுது, நீ ஏன்டா ஒத்துக்க மாட்டேற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பாத்ரூமில் வலிக்கு வந்ததுனால சார் இப்படி ஆயிடுச்சு. டேய், நான் சொல்கிறது எனக்கு புரியுதா புரியலையா? எது பார்த்து நினச்சி கவலைப்படாத, தைரியமாக கம்ப்ளைண்ட் மட்டும் கொடு. இவனை நாய் அடிக்கிற மாதிரி அடித்து இழுத்துட்டு போகிறேன். ஏன் ஏசிபி சார் ஒன்று ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? கொஞ்சம் சாஃப்டாக தான் டீல் பண்ணுங்களேன். பாவம் அவனே வழியில் இருக்கான். டேய், எவ்வளோ நாளும் பணத்தையும் உங்கள் அப்பா பவரும் யூஸ் பண்ணி தப்பிச்சு நானும் பார்த்துட்டு இருக்கேன். உன்னை ஒரு நாள் அடிச்சு இழுத்துட்டு போய் ரிமைண்ட் பண்ணுறேன்னு இல்லையான்னு மட்டும் பார். அதுக்கான தகுதி உங்ககிட்ட இல்லை ஏசிபி சார். ஏசிபின்னர் தாண்டி வேறு என்ன தகுதி தான் வேணும் உன்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு? மணி அண்ட் ஸ்டேட்டஸ் அது வேணும் இங்கே. தட்ஸ் சம்திங் யூ டோன்ட் ஹேவ். என்ன முடிச்சு எந்த பிரயோஜனம் இல்லை ஏசிபி, நீங்கள் கிளம்பலாம். குட் பை. ஆய்கையல், ரிஜிஸ்டரோட வண்டி டயர் பஞ்சாய் அடித்தாமா, அவர் வர லேட் ஆகும் போல். நீங்கள் ஸ்லோவே வாங்க. நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் இருக்க பார்க்கில் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் இங்கேயே வந்துடுங்க. குட் மார்னிங் பாஸ். ஐ எம் அர்னால்டு. கௌதம். பாஸ், ஒரே டென்ஷன் ஆகுது. ஏன்னு கேளுங்களேன். ஏன் பாஸ்? பாஸ், நான் ஒரு பொண்ணை 5 வருஷமாக சின்சியராக லவ் பண்ணேன் பாஸ். அவள் வீட்டில் யாருக்குமே என்னை சுத்தமாக பிடிக்காது. அதனால் அவளை தூக்கின்னு போய் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிடலான்னு இருக்கேன் பாஸ். நல்ல விஷயம் தானே பாஸ். ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது பாஸ். என்ன? சரி, நம்ம கல்யாணம் தானே பண்ண போகிறேன். அவங்க அப்பனுக்கு ஒரு ஃபோனை போட்டு, யோ மாமா, உன் பொண்ணை இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு தாலி கட்ட போகிறேன், முடிஞ்சால் வந்து என்னை தடுத்து பாடுறான்னு. அதுவும் இல்லாத ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் லொக்கேஷனை வேறு அவனுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டேன் பாஸ். ஐயோ, அப்புறம்? சரி, லிஸ்ட்டில் பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம பேர் தான் இருக்குது. கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா இந்த நேரம் பார்த்து இந்த ரெஜிஸ்டர் கார் வேறு பஞ்சர் ஆகி கிடக்குது. கவலைப்படாதீங்க பாஸ், ரிஜிஸ்டர் வந்துடுவார், உங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும். பாஸ், திருமணன்றது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க பாஸ். நிஜமாவே என் திருமணம் சொர்க்கத்தில் தான் நிச்சயிக்கும் போல பாஸ். பாஸ், இவங்க தான் என் உட்பி. நல்லா இருக்காங்க. யூ கைஸ் லுக் லைக் யூ மேட் ஃபார் ஈச் அதர். தேங்க்யூ பாஸ். பாஸ், உங்கள் உட்பி ஃபோட்டோ. ஃபோட்டோவா? ஃபோட்டோலாம் இல்லை பாஸ். என்ன பாஸ் சொல்கிறீங்க? இந்த காலத்தில் இப்படியா? அவன் ஃபோனில் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோவை வால்பேப்பரை வச்சுன்னு சுற்றின்னு இருக்கான். நீங்கள் என்னடானா ஃபோட்டோவே இல்லாத இருக்கீங்க. ஆய்கையல், பார்க்குள்ளே தான் இருக்கிறேன். நான் வேணா வரட்டுமா? உள்ளே வந்து லெஃப்ட் கட் ஆகி வாங்க, நாங்கள் உட்காந்துருக்கேன். ஓகே. பாஸ், பாஸ் யார் பாஸ்? கையல், என் ஃபியான்சி. ஃபோட்டோ கேட்டிங்களே, அதோ அவங்களே வராங்க பாருங்க. பாஸ், அவங்களா? நிஜமா அவங்களே கல்யாணம் பண்ண போறீங்க? ஆமாம். ஏன் பாஸ்? இல்லை, நீங்கள் ஏதோ பார்க்க தெலுங்கு பட வில்லன் மாதிரி சூப்பராக இருக்கீங்க பாஸ். தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த கல்யாணம் நீங்களே உங்களுக்கு விதிச்சுக்கிட்ட பெரிய தண்டனை மாதிரி இருக்கு பாஸ். தண்டனையா?
உன் கூட படிச்சதெல்லாம் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டியோட இருக்கு. உனக்கு அப்புறம் படிச்சது கல்யாணத்துக்கு வந்து நிக்குது. நீயும் தான் இருக்க, ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. உங்க அண்ணங்காரன் என்னடான்னா அவன் சம்பாதிக்கிறதெல்லாம் அவன் படிப்புக்கே செலவு பண்ணிட்டு இருக்கான். 2 பேர் சேர்ந்து எக்கடா கட்டு போங்க. 2 பேத்தையும் பத்தி என் கையில கொடுத்துட்டு போயிட்டான் அந்த புண்ணியவதி. என்ன லஞ்ச் பாக்ஸ்? பூமிக்கும் பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா கொட்டிக்க மட்டும் நல்லா வேணும். இந்தா. கண்கள் திறந்ததில்லை, கனவுகள் கண்டதில்லை, உலகம் தெரியாதே, அறிவும் வளரவில்லை. சிரிப்புகள் அல்ல வருத்தங்கள் தானே, இன்பம் அதை காண்பதற்கு வரவில்லை. ஏய் பாப்பா பாப்பா பாப்பா, என்ன பாப்பா ஒன்றும் பேசாமல் வரீங்க? சித்தி பேச நினச்சி நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்கள பற்றி தான் உனக்கு தெரியும்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அவங்க சொல்கிறதுலேயும் என்னென்ன தப்பு இருக்குது? நான் வீட்டுக்கும் பூமிக்கும் பாரமாக தானே இருக்கேன். அட சச்சா பாப்பா, அப்படிலாம் சொல்லாத பாப்பா, நீ தான் எனக்கு எல்லாமே. நான் தானே உனக்கு பெரிய சாபமே. நான் இல்லைன்னா இந்நேரத்துக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பலான்னு. எனக்காக தானே நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க. ஏய் நீ வேற பாப்பா, எனக்கு என்ன க்யூவில் நின்று பொண்ணாக கொடுப்பாங்க? சரி அதெல்லாம் விடு. ஏதோ யூனிவர்சிட்டியில் பணம் கட்டணும்னு சொன்னல, அதை முதல்ல போய் கட்டு, சரியா? ஆ மாமா இந்த இடத்த தானே சொன்னார்? ஆமாம் மாப்பிள்ள, அப்பா இந்த இடத்த தான் சொல்லி விட்டாரு. இன்னும் நான் எவ்வளோ தானே படிக்கிறது? நான் எவ்வளோ படித்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு கண்ணு தெரியல, உடம்பு சரியில்லைன்னு யாரும் வேலை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு விருப்பப்படுற வரைக்கும் படிப்பாப்பா. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, ஊனம் நம்ம உடம்புக்கு தான், மூளை கிடையாது, சரியா? சரிண்ணே. மாமா அந்த பிளான் எடு. இந்த புடி. பிளான் ஓகேவா? ஓகே தான், பட் அப்பா சொன்ன மாதிரி இந்த இடத்துல 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பீச் ஹவுஸ் கட்டிட முடியுமா? போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படித்தா வேலை கிடைக்குமான்னு தெரியல, ஆனால் நான் உனக்காக படிக்கிறேண்ணே. பாப்பா 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 என்னாச்சு பாப்பா? ஏந்திரி பாப்பா. பாப்பா 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 என்னாச்சு பாப்பா? பாப்பா ஏந்திரி பாப்பா. பாப்பா பாப்பா ஏ பாப்பா 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 ஏந்திரி பாப்பா. பாப்பா என்னாச்சு பாப்பா? பாப்பா 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 தண்ணி குடி பாப்பா, குடி.
சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்ல வேளை தங்கச்சிக்கு எதுவும் ஆகல சார். அண்ணே உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என்கிட்ட இருந்த வாட்டர் பாட்டிலை பிடிங்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் உன் தங்கச்சி எச்சப் பண்ண வாட்டர் பாட்டிலை வந்து என்கிட்ட கொடுப்ப. மன்னிச்சிடுங்க சார், தங்கச்சிக்கு இப்படி ஆனதில்ல. சாரி சார். நான் வேணா வேற பாட்டில் வாங்கி தட்டுமா சார்? ஓ, வாட்டர் பாட்டில் வாங்க வக்கு இல்லாமல் தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நினச்சியா? ஐயோ, நான் அப்படி சொல்ல சார். தங்கச்சிக்கு இப்படி ஆனதில்ல. டேய், என்கிட்ட இருந்து வாட்டர் பாட்டில் பிடுங்கும்போது உன் கையை மேலே பட்டுச்சுல, அதுக்கு தான் இந்த அடி. உன்ன மாதிரி லோ கிளாஸ் ஆளுங்களாம் என்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க. நீ என்ன தைரியத்தில் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற? எதை வச்சு சார் எங்களை லோ கிளாஸ்ன்னு சொல்கிறீங்க? நீங்கள் இங்கிலீஷில் பேசுவீங்க, நாங்கள் தமிழில் பேசுவோம். நீங்கள் பீஸா பர்கர்னு சாப்பிடுவீங்க சார், ஆனால் நாங்கள் வெறும் சாம்பார் சாதம் மட்டும் தான் சாப்பிடுவோம். நீங்கள் 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்குலாம் துணிமணி வாங்கி போடுவீங்க, ஆனால் பார்த்துமா பார்த்து 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு மட்டும் தான் துணிமணி வாங்கி போடுவோம். நீங்கள் பெரிய பெரிய வீட்டிலலாம் தங்குவீங்க சார், ஆனால் நாங்கள் சாதாரணமான வீட்டில் தான் தங்குவோம். அவ்வளோதானே சார் உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்க வித்தியாசம். ஆனால் உங்களுக்கும் எங்களுக்கும் காமனான ஒரு விஷயம் இருக்குது, ஹியூமன் பீயிங். அதாவது நீங்களும் மனுஷன், நானும் மனுஷன். மனுஷனாக மதிக்க கற்றுக்குங்க. அண்ணே வானே போகலாம். இந்த மாதிரி ஆள்கிட்டலாம் எதுக்கு நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன்? வா போகலாம், வா. ஷிட். என்ன பாப்பா, சித்தி 10 நாள் ஊரில் இல்லை, சந்தோஷம் தானே உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அண்ணன் உன்னை கேட்டால் செய்வியா பாப்பா? என்னண்ணே? கடைசி வரைக்கும் நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா? நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எப்பவும் சிரிச்சிட்டே தானே இருப்பேன். அட நீ வேறம்மா, நான் எப்பயுமே உன் கூட தான் இருக்க போகிறேன். உனக்கு எந்த கஷ்டமும் வராமல் நான் பார்த்துப்பேன். சரி தூங்கு, நாளைக்கு காலேஜ் போகணும்ல? சரிண்ணே. என்ன பாப்பா, நாளைக்கு 10 மணி பஸ்ஸுக்கா போகிறீங்க? என்னென்ன புதுசாக கேட்குற? எப்பயும் 10 மணி பஸ்ஸுக்கு தானே போவோம். இல்லை, நாளைக்கு பரீட்சை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதான் கேட்டேன். அதெல்லாம் நேற்றே முடிஞ்சிருச்சுண்ணே. நம்ம எப்பவும் போல் 10 மணி பஸ்ஸுக்கு தான் போகிறோம். சரிம்மா, அப்போ தூங்குவோமா? சரிண்ணே. சரி. மாமா, சொல்கிறா. இந்த வீடு தானா? இந்த வீடு தான் மாப்பிள்ள. இறங்கு. என்னடா மாப்பிள்ள பண்ண போகிற? மாமா, அவள் தான் மனுஷங்க எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லிட்டு இருந்தால, அதான் மனுஷனும் ஒன்று சேர்ந்தா என்ன ஆகுன்னு காட்ட போகிறேன். அடச்சி, இவ்வளோ கேவலமான டேஸ்ட்டா அவனுக்கு? இல்லை மாமா, துணி சுத்தமாக இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கணும், அதுவே அழுக்காக இருந்துச்சுன்னா அதை வச்சு ஷூத் தொடைக்கணும் மாமா. அதெல்லாம் பிறந்தது வந்து அழுக்கு துணி மாமா. நீ இங்கேயே இரு, நான் உள்ளே போயிட்டு வரேன். யாராச்சும் வராங்கன்னா பார்த்துக்கோ. சரி. நான் தான். என்னடி அண்ணா 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 அண்ணன்ட்டு தெரியலையா? என்ன தெரியலையா உனக்கு? ஓ, உனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல? நான் தான் மனுஷன். நீ தான் என்னமோ சொன்ன, நம்ம எல்லாரும் ஒண்ணுதானு. அதுதான் மனுஷன் ஒன்று சேர்ந்தா என்ன ஆகணும் காட்டிட்டு போல நான் வந்தேன். சாவுடி. கயல் பாப்பா, அண்ணன் பாப்பா. அண்ணே பாத்தியா, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னு சொன்னல, இப்போ என்னாச்சு பாத்தியா? என்ன மன்னிச்சிரு பாப்பா, அண்ணனால எதுவும் பண்ண முடியல பாப்பா. அப்போ அவ்வளோதானே சார்? என் தங்கச்சி எப்படி பண்ணவங்கள வேற ஒன்றுமே பண்ண முடியாது சார். சொன்னா புரிஞ்சுக்கோ முத்து.
இந்த கேஸை எந்த அட்வொகேட் எடுக்காமல் இருக்கும்போது நான் எடுத்திருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் உன் தங்கச்சிக்கு நீதி கிடைக்கதான். ஆனால் இந்த கேஸை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும்னா நீ முதல்ல போய் எஃப்ஐஆர் காப்பி கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவங்க அந்த பையன் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். அப்போ தான் இந்த கேஸ் மூவ் ஆகும். நான் ஏறது போலீஸ் ஸ்டேஷன் இல்லை சார். அந்த பையனோட அப்பாவுக்கு இருக்க செல்வாக்கை பார்த்து யாருமே கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறான்னு தானே சார் நானே உங்ககிட்ட வந்தேன். புரியுது. உன் தங்கச்சி இப்போ எப்படி இருக்காங்க? அன்னைக்கு நடந்த சம்பவத்திலிருந்து அவன் இன்னும் வெளியே வரவே இல்லை சார். அச்சோ பாவம். முத்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு, மிஸ்டர் ஏசிபி விக்ரம்குமார். நீ இப்போவே போய் உன் தங்கச்சை கூட்டிகிட்டு போய் அவரை பார்க்கக்கூடாது. அவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு நான் பர்சனலாக கேள்விப்பட்டிருக்கேன். வரேன் சார். வணக்கம் சார். சிட் சிட். நீங்கள் தான் முத்தவா? அட்வொகேட் வெங்கடேஷ் பேசியிருந்தார். ஆமாம் சார். சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை பாப்பா, ஒன்றும் இல்லை. சாரி சார். எனக்கு தேவை ஒன்று தான். உங்களால் தைரியமாக அந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? உங்களால் அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்னா என்னால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் சார். குட். பேப்பரில் சைன் போடுங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார். பார்த்துக்கோங்க சார், நாங்கள் கிளம்புறோம். ஷோர். எது பார்த்து நினச்சி கவலைப்படாதம்மா. ஒரு நாய் கடிச்சு எப்படி ஊசி குத்தி சரியாக கேட்குறோமோ இதுவும் அப்படி தான். ஒரே வித்தியாசம்தான். அது 4 கால் நாய், இது 2 கால் நாய். இந்த மாதிரி நேரத்தில் தான் நீ தைரியமாக இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். போ, நான் இருக்கேன். ஹை கிளாஸ் கௌதம், coming for you. குட் மார்னிங் கௌதம். ஒர்க்கர் டைமில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். என்ன ஏசிபி காலங்காத்தாலேயே? உன்னால் பாதிக்கப்பட்ட பொண்ணு உன்னால் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட் என்ன பார்க்குற? கையில் ஒரு பொண்ணு ரேப் பண்ணல, என்ன வேர்க்குது? ஓடுனாலையா இல்லை நான் பேசுறதுனாலையா? எதுவும் கிளவராக யோசிக்காது கௌதம். உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட்டை வச்சு கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. லேடி மேஜிஸ்ட்ரேட் வேறு இமீடியட்டாக தீர்ப்புன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீ பண்ண வேண்டியது ஒன்று தான், ரெடி ஆகிட்டு கோர்ட்டுக்கு வரணும். அங்கேருந்து ஜெயிலுக்கு பத்திரமா கூட்டிகிட்டு போக வேண்டியது என் பொறுப்பு. அப்புறம் ஏதோ ஸ்டேட்டஸ் வேணும்னு சொன்னியே, அது இப்போ தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். பணத்தில் இல்லை, நான் ஏசிப்பினால. See you. டேடி பொறுமையா குறா, என்னடா ஆச்சு? அந்த பொண்ணு கையில் என் மேலே கேஸ் கொடுத்துருக்காமாம்மா. என்னடா சொல்ற? அந்த ஏசிபி இருக்கிற சூட்டுக்கு எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டான் போல. அப்போ அதை விடுமாம்மா. அந்த பொண்ணு கையில் என்னை ஜெயிலுக்கு அனுப்புகிற அந்த பொண்ணு உசுரோடவே இருக்கக்கூடாது. அவள் செத்துட்டாங்கிற செய்தியை கேட்டுட்டு தான் நான் உள்ளேயே போவேன். நீ கவலையே படாத மாப்பிள்ள, அவளை பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறேன். மிஸ் கயல்விழி, இவர் உங்களை பலாத்காரம் பண்ணதா கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. நீங்க அவரை சென்ஸ் பண்ணி இவர்தான் கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அவர் குற்றத்துக்கான தண்டனை எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம இன்றைக்கே வழங்கப்படும். சொல்லுங்க. சாரி மேடம், நான் தெரியாமல் இந்த கேஸை ஃபைல் பண்ணிட்டேன். நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏம்மா, யாராவது உங்களை மிரட்டினாங்களா? பயப்படுறீங்களாம்மா? நாங்க இருக்கோம், சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம்,
நான் ஏதோ தெளிவில்லாமல் தான் இந்த கேஸை ஃபைல் பண்ணிட்டேன். நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். பாதிக்கப்பட்டவரே கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்வதாலும் குற்றம் சாட்டப்பட்ட கௌதம் மீது போதுமான ஆதாரங்கள் இல்லாததாலும் கௌதம் நிரபராதி என்று இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. அது மட்டுமின்றி கயல் என்னும் கயல்விழியை ஒரு நல்ல ஆலோசனை முகாமில் இலவசமாக ஆலோசனை கொடுக்குமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. கயல், அண்ணே வாண்ணே. என்னண்ணே என் மேலே கோவமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பா. ஆனால் ஏன் பாப்பா கேஸை வாபஸ் வாங்கின? நமக்காக தானே வக்கீல் சார், ஏசிபி சார் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தாங்க. என்ன மன்னிச்சிருண்ணே. புரியுது பாப்பா, நான் தானே கேஸ் ஃபைல் பண்ணேன். அண்ணனுக்கு எதாவது ஆயிடும் தானே கேஸை வாபஸ் வாங்க சொன்னேன். அது மட்டும் இல்லைண்ணே, அன்னைக்கு காலையில் நீ என்னை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனல, அப்போது பாப்பா வக்கீல் சார் இதை வந்துடுவார். வந்தவுடனே உள்ளே போகலாம். நீ இங்கேயே இரு. அண்ணன் உனக்கு எதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். சரியாம்மா? சரி சரி. சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எப்படியாவது இந்த கேஸை உடைச்சிடலாங்க. எப்படியாவது இந்த கேஸை உடைச்சிடலாம். இல்லைன்னா என்ன ரிமாண்ட் தான் பண்ணுவாங்க. பண்ணட்டும், நம்ம ஒரே நாளில் பெயில் எடுத்துடலாம் சார். வேண்டாம் வக்கீல். ஒரே பிள்ளை தாயில்லாத பிள்ளைன்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லமாக வளர்த்தது நான் செய்த முதல் தப்பு. பணம் செல்வாக்கு சம்பாதிச்சேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டு ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணான். அதெல்லாம் அலோவ் பண்ணது நான் செஞ்ச 2வது தப்பு. போய் ஒரு பிளைண்ட் கேர்ளை இந்த மாதிரி கெடுத்துட்டு நிப்பான்ட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு பையனுக்காக கோடியா சொத்து சம்பாதிச்சேன். அத்தனை சொத்துமே அந்த பொண்ணுக்கு எழுதி வச்சுட்டு நான் எங்காச்சும் போயிடுறேன். கயல், ஏய் இங்க எங்கடா வந்த? வேணாண்ணே, என் தங்கச்சி வாழ்க்கை நாசமாக்கிட்டு இங்க எங்கடா வந்த? நானே அவரை மன்னிச்சிட்டேன். நீ என்ன இன்னும் அதையே மனசில் வச்சுட்டு இருக்க? மன்னிச்சிட்டியா? இது வரைக்கும் எவ்வளவோ கொடூரமான தண்டனை பற்றிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் மன்னிச்சிட்டேன்னு சொன்ன இந்த வார்த்தை, இதை விட பெரிய தண்டனை ஏதாவது இருக்கா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் உங்களை மனசார தான் மன்னித்தேன். உங்களை தண்டிக்கணுமனோ இல்லை உங்களை குற்ற உணர்ச்சி ஆக்கணுமனோ நான் இதை பண்ணலைங்க. எனக்கு கிடைக்காதது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்களாச்சும் அதை நல்லா அனுபவிக்கணுன்ற ஒரு ஆசை தாங்க. மன்னிச்சிட்டேன்னு வெறும் மனசார சொன்னால் மட்டும் போதுமா? வேற என்னங்க பண்ணணும்? கயல், என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? என்னங்க சொல்கிறீங்க? என்னால் தான் உங்களை பார்க்க முடியல, உங்களால் என்னை பார்க்க முடியுதில்ல. பார்த்துமா இந்த கேள்வி கேட்குறீங்க? பார்க்க முடியலனாலும் நான் ஒரு அசிங்கங்க. ஆனால் என்னால் இப்போ தான் உங்களை பார்க்க முடியுது. நீங்கள் எவ்வளோ அழகுன்னு. இப்போ சொல்லுங்க பாஸ், இது தண்டனையா இல்லை மன்னிப்பா? நீங்கள் பண்ணதை வச்சு கெட்டவன்னு சொல்கிறதா இல்லை நீங்கள் பண்ண போகிறத வச்சு உங்களை நல்லவன்னு சொல்கிறதான்னு தெரியல பாஸ். உண்மைதான் இல்லை, எல்லாரும் வெளி தோற்றத்தை பார்த்து இவங்க இப்படிதான்னு சொல்கிறோம். இனிமேலாச்சும் மனுஷங்களை உள்ளே இருந்து பார்க்க கற்றுக்கணும் பாஸ். எனிவேஸ், ஹாப்பி மேரிட் லைஃப் பாஸ். நீங்கள் தான் இப்போ பார்க்கறதுக்கு மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ பாஸ். ஹாய் கயல். ஹாய் கௌதம். முத்து, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சாப்பிட்டாச்சா இல்லை ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை கௌதம், நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? Praise the Lord, dear brothers and sisters. I welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ, and I hope you all enjoyed the film. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
ஆல்ரைட். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கயல்வெளி அப்படின்ற ஒரு கண்ணு தெரியாத பொண்ணை ஒரு எம்எல்ஏ பையன் வந்து ரேப் பண்ணிடுறான். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையனை தண்டிக்கிறதுக்கான எல்லா அத்தாரிட்டி சப்போர்ட் எல்லாமே இருந்துமே கூட அந்த பொண்ணு வந்து அந்த பையனை மன்னிக்கிறாங்க. ஸோ அந்த மன்னிப்பின் மூலமாக என்ன நடக்குது அப்படின்றது அந்த படத்துடைய கதையாக வந்து இருக்குது. ஆல்ரைட். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், தண்டனைகள் மிக கடுமையானதான் குற்றங்கள் குறைவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த தண்டனைகளை காட்டிலும் மன்னிப்புக்கு இருக்க வல்லமை இருக்குது பார்த்தீங்களா, அதை குறித்து கிறிஸ்துவாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக வந்து இருக்குது. ஸோ இது குறித்து வேதத்தில் வந்து யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 1-11 ஒரு இன்சிடென்ட் போடப்பட்டிருக்கு. அதை ஷார்ட்டாக சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஸோ இந்த இன்சிடென்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேடி வந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள சில பேர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கூட்டிகிட்டு போய் சொல்லுவாங்க, மோசே நம்மளுக்கு எழுதி கொடுத்த கட்டளைகளில் வந்து இவங்களை கல்லை தூக்கி அடிக்கணும், இவங்களை கொல்லணும்னு சொல்லி போடப்பட்டிருக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்னா எந்திரிச்சு நின்று அவங்ககிட்ட கேட்பாரு, உங்களில் யார் பாவம் பண்ணலையோ அவங்க வந்து கல் ஏறிங்க அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே அவங்க இருக்க எல்லாருமே வந்து கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்னா அந்த லேடியை வந்து அவர் வந்து மன்னிச்சிருவார். மன்னிச்சு இனிமேட் நீ இந்த பாவத்தெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அமைச்சிருவார். ஸோ அவர் அங்கே மன்னிக்கிறதன் மூலமாக 2 முக்கியமான விஷயங்கள் நடக்குது. நம்பர் 1 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த லேடி கர்த்தருக்குள்ளே மாறுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவர் கொடுக்குறாரு. நம்பர் 2 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மன்னிப்பின் மூலமாக அவருடைய மிஷன் வந்து அக்கம்ப்ளிஷ் ஆகுது. அதாவது அந்த மன்னிப்பு அவருக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டை வந்து கொடுக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய நோக்கமே என்னது, பாவிகளை ரசிக்கிறதுக்காக தான் அவர் இங்கே வந்து வந்தார். ஸோ அந்த நோக்கம் நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த நோக்கமும் வந்து நிறைவேறிச்சு. அதே போல தான் வந்து இந்த கயல்வெளின்ற ஒரு கேரக்டரும் கூட, இவங்க வந்து கண்ணு தெரியாது, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண பத்திரிகையை கையில் வச்சு ரொம்ப ஆசையாக வந்து தடவி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதன் மூலமாக என்ன தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை அமையாதா, நம்மளும் இந்த மாதிரி இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆசையாக ஏக்கத்தோடு வந்து அந்த பத்திரிகையை கையில் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இந்த மன்னிப்பின் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு மாறுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கொடுக்காம அதையும் தாண்டி அவங்களுக்கும் அது ஒரு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயமா வந்து மாறுது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு இவங்க மருமகளாக போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த மன்னிப்பு தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குதுன்றது நம்ம ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா வந்து இருக்குது. ஸோ அதே போல தான் இந்த மெசேஜை பார்க்குற நீங்களும் கூட இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் உங்களுக்கு எதிராக தவறு பண்ணுறவங்களாம் வந்திருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாருமே தண்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்கள மன்னிப்பேன் அப்படின்றத நீங்கள் சொல்லும் போது தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க கர்த்தரை தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்குறது மாத்திரம் அல்லாமல் அந்த மன்னிப்பின் மூலமாக கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக வந்திருக்கு. ஸோ இந்த மெசேஜை பார்க்குற நீங்களும் கூட இனி தண்டிக்கிறதை நிறுத்திட்டு மன்னிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.